எல்லோருக்கும் வணக்கம். பல்லவ குருகுலம் சார்பாக கடலூரிலிருந்து திருமூல கச்சிராயர். இன்றைக்கி இது 3வது எபிசோடு. குருகுலத்தை மையப்படுத்தி தான் உலக அறிய செய்யறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. குருகுலம் வந்தாலே கலைகள் அடிப்படையாக வச்சு தான் ஸ்கூல்ஸ். இப்போ ஆயக்கலைகள் 64, அதில் அரசியல் கலையும் ஒன்று தான். இப்போ அரசியல் பற்றி நீங்கள் பார்ப்போம். அரசியலில் பாடமே என்னன்னா, எதிரிக்கு எதிரி நண்பன். 2வது பிரித்தாளும் சூழ்ச்சி. இது 2 தான் அரசியலில் முக்கியமான விஷயங்கள். இப்போ இருக்க அரசியலில் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிர்ப்பாக மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு அணியில் இருக்கிறாங்களா அப்படின்றது தான் டவுட்டு. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை திமுக முறையாக கையாளுது. இப்போ தமிழர்கள் அமைப்பு, தெலுங்கர்கள் அமைப்பு அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ தமிழ்நாடு வந்துருக்குது. எல்லா யூடியூப் சேனல்லையும் நான் பார்க்குறேன். எல்லாத்துலேயும் தமிழர்கள் தெலுங்கர்களுக்கு எகைன்ஸ்டாக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு வெற்றி அடையணுன்றது யோசனைக்கு உள்ள விஷயம்தான். நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் பல அணியாக பிரிஞ்சு இருக்கிறதுனால தமிழர்கள் வெற்றி அடைகிறதுன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் சேரும். இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்றது போல் திமுகவுக்கு எதிரி அதிமுக, அதனுடைய கூட்டணி தான். இப்போ தமிழர்கள் பூரா இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இதான் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி. சீமான் ஒரு பக்கம் தமிழர்னு சொல்லி அவர் தனிச்சு நிற்கிறார். அவருக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுருக்கணும். சீட்டு முன்ன பின்ன கேட்டுக்கலாம். இப்போ நாங்கள் உங்கள் கூட கூட்டணி சேரோன்னா இது மாதிரி மதுவிலக்கு, இன்னும் சில கொள்கைகளை நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் கொள்கை உடன்பாடு பண்ணிக்கலாம். அது மாதிரி இல்லாமல் தனிச்சு நிற்கிறதுனால திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சிடும். இப்போ காணாததுக்கு நம்ம வேல்முருகன் வேறு வந்திருக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சி ரொம்ப திறமைசாலி. தமிழர்களுடைய தலைவனாக வர்றதுக்கூடிய தகுதி அனைத்தும் இருக்கிற ஒரு ஆள். சீமானாச்சும் நாம் அவர் சீமான், அவர் கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் எக்ஸ்பர்ட்டு. அரசியல்லையும் சரி, மற்ற எல்லா திறமைகளும் கொண்ட ஒரு ஆள். இப்போ 3 தடவை எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். அவருக்குன்னு ஓட்டு வங்கி இருக்குது. கடலூரை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, பண்ருட்டி இது 3ம் கணிசமாக ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு சொந்த பந்தங்களும் அதிகம். அவர் நிறைய செஞ்சுருக்கிறார். நல்ல பார்லிமெண்டேரியன், சிறப்பான ஒரு பேச்சாளர். இவர் தலைமையில் தமிழர்கள் ஒருங்கிணையலாம். இப்போ தமிழ் அமைப்புகள் நிறைய இருக்குது. இந்த பிரித்தாளும் வேலையை தான் திமுகவில் உள்ள சபரீசன் செய்கிறார். அதை இவங்க யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. காலம் ஒன்றும் கடந்தல, இன்னும் 24ஆம் தேதிக்கு டைம் இருக்குது. இதுக்குள்ளே இவங்க தமிழர்கள் ஒன்று சேர்ந்து இந்த தெலுங்கர்கள், இந்த வடுகர்கள் இவங்களுடைய கூட்டணியை முறியடிக்கணும். அவங்களது ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா நம்ம ஆண்டவர்கள் பிரிட்டிஷர்ஸ், அவங்க கிறிஸ்டியன்ஸு. அதுக்கு முன்னாடி ஆண்டவங்க முஸ்லீம்ஸ்கள். அதுக்கு முன்னாடி விஜயநகரர், வடுகர்கள். இவங்க 3 பேரும் ஒரு அணியில் இருக்கிறாங்க. இதில் கொடுமை என்னன்னா,
முழுக்க முழுக்க தமிழர்கள் யாருன்னா ஆதி தமிழர்கள், பறையர்கள், பறையர் குடி. அது விசிகன்ற அளவில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிக்க முடியாது. இந்த கூட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ பிரித்தாளும் சூழ்ச்சி, தமிழர்கள் ஒன்றுபடவே முடியல. அப்புறம் இவங்க எங்கேருந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுக்கிறது? முதல்ல தமிழர்கள் ஒருங்கிணையணும், ஒரு தலைமையின் கீழே ஒருங்கிணையணும். அதுக்கப்புறம் பிரித்தாளும் சூழ்ச்சியை எடுக்கணும். இப்போ கிறிஸ்டின் எடுத்துட்டாக்கா அது ஒரு பெரிய கூடாரம். அதில் எல்லா சமுதாயத்தாரும் இருக்காங்க. யாருமே பிறவி கிறிஸ்டியன் கிடையாது. இவங்க ஜெருசலேத்திலேருந்தோ இல்லை யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்லேருந்தோ வந்தவங்க இல்லை. எல்லாம் மதம் மாற்றப்பட்டவர்கள் தான். அதே போல் தான் கிறிஸ்டியன், முஸ்லீம். அவங்க வாழ்முறையில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ ஜெசி சத்தேஷ்முகின்னு 2 வரியை போடுறாங்க. தமிழர் அல்லாதவர்கள் முஸ்லீமில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அந்த டேக்ஸ் கிடையாது. அப்போ விவசாயம் தான் 5ல் 1 பாகம். இதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் முஸ்லீமாக மாறினாங்க. கிறிஸ்தவர்களும் சரி, முசல்மானுங்களும் சரி, யாரும் பூர்வீக குடிகள் கிடையாது. எல்லாம் ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி இந்துவாக இருந்தவங்க தான். ஆனால் இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து இந்துக்களை ஒழிப்பாங்க, காலி பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. கேட்டால் சிறுபான்மையினர். ஆனால் அவங்க ஆண்டதுனால, தமிழகத்தை இவங்கெல்லாம் ஆண்டதுனால நல்ல கேஷ், அவங்கக்கிட்ட நல்ல பணபலம், அறிவு பலம் எல்லாமே இருக்குது. நம்ம தமிழர்கிட்ட அந்த விஷயம் இருக்குதான்னா யோசிக்க வேண்டிய விஷயந்தான். முதல்ல தமிழர்கள் ஒருங்கிணையணும். அப்புறம் நாம் பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொள்ளணும். இந்த நிலைமையை இந்த குறுகிய காலத்தில் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ உள்ள டாஸ்க். இப்போ தலைமைக்கு தகுதியான ஆள் வேல்முருகன் தான். வேல்முருகன் தலைமையில் தமிழ் அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்ததுனாக்கா நிச்சயமாக இந்த தெலுங்கர்களை ஜெயிச்சிடலாம். இது ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம். எவ்வளோ பேருக்கு இதில் புரிதல் இருக்குதுன்னு தெரியல. ஏதோ நம்ம கடமை சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். அப்புறம் நடக்கிறது நாராயணன் செயல். ஓகே, தேங்க்யூ.